வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வெறுமனை எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை டக்குன்னு சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் இதுக்கு தேவையான அளவு கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி ஜாஸ்தி ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம பிசைச்சிக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா பிசைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. நம்ம வறுத்துட்டு அந்த வதக்கலை இதில் சேர்க்கணும். இது இருக்கட்டும். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துறாதீங்க, ரொம்ப காரமாயிடும். 1 பேருக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லை, வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நீங்கள் உருண்டையாகவும் பண்ணலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி கையால் பிடிச்சு கூட பண்ணலாம். ரெண்டுமே நான் இன்னைக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. நம்ம வதக்கி சேர்த்துருக்கனால இதுலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் தனியாக கையில் தேய்க்க வேண்டியதில்லை. இன்னொரு ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எடுத்து நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு இப்படி அமுத்துனிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். இது மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம இட்லி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்மளோட கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெறுமனை எத்தனை வேணாலும் சாப்பிட்டே இருக்கலாம், கொஞ்சம் கூட திகட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பூஜைக்கு பண்ணுறது கூட ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.